ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்றைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான ஒரு மாடிஃபிகேஷன் RX100 வந்து பார்க்க போகிறோம். அதாவது சுசுகி பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி RX100 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கு முன்னாடி எப்படி இருக்கிற பிக்சரையும் பின்னாடி, அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற பிக்சரையும் நான் தமிழில் வச்சுருக்கேன். அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னொருக்கா நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துக்குங்க. 2000 மாடல் இந்த பைக்கு 8000 ருபீஸ்க்கு வந்து எடுத்திருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எஃப்சியோடு எடுத்திருக்காரு. எடுக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு இந்த வண்டி. எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோ இப்போ நான் போகிறேன் பாருங்கள். மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்படி வேறு லெவலாக இந்த மாதிரி மாற்றிருக்காரு. இதுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா செலவழிச்சிருக்காரு. அப்படி என்ன தான் செலவழிச்சிருக்காரு, அப்படி என்ன தான் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் அந்த வண்டியில் இருக்குது, என்னென்னலாம் வந்து நிறை குறைகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போய் இதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பா, இந்த பைக்கோட இன்ட்ரோவும் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலோட இன்ட்ரோவும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து நம்ம பைக்கோட இன்ட்ரோ, சேனலோட இன்ட்ரோ, இந்த 2 இன்ட்ரோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து அந்த பைக்கை காமிச்சே வந்து நான் தான் பேச போகிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த பைக்கை சேல் பண்ணிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சேல் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து 15,000 என்னமோ சேல் பண்ணதாக சொன்னார். என்னங்கிறது தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நானே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இது அவர் சொன்னது தான், நான் எதுவும் காப்பி எடுத்து சொல்ல கிடையாது. அவர் சொன்னதை தான் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். வாங்க எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸாக இன்னும் கொஞ்சம் நான் பேசுவோம் நண்பா. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சுசுகி 2000 மாடலு. இந்த பைக் வந்து வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காரு. 10,000 ருபீஸ்க்கு அந்தளவுக்கு வந்து வேல்யூபிளான வண்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எஃப்சியோடு வாங்கினதுனால தான் வேல்யூபிள் இருந்திருக்கு. எஃப்சியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே அந்த வண்டியில் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அப்படி ஒரு வண்டியை வாங்கி கிட்டத்தட்ட 20,000 ருபீஸ் வரைக்கும் செலவழிச்சிருக்காரு. அந்த வண்டியோட இன்ஜின் மட்டும்தான் சுசுகியோட இன்ஜினு, மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி மாட்டியிருக்காரு. ஒன்றையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அவர் சொன்ன வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த மேலே இருக்கிற ஃப்ரண்ட் டேங்க்கும் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கினா 4,000 ருபீஸ் வரும். ஆனால் அவர் 2,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காரு. சைடு டோர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காரு. சைலன்சர் வந்து கேட்டு பார்த்துருக்காரு, கிடைக்கல. ஸோ சைலன்சரை வந்து அந்த வெல்டு வச்சு நாங்கள் கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு. மற்றபடி இண்டிகேட்டர்ஸு, ஹெட்லைட்டு, பின்னாடி இருக்கக்கூடிய டேஞ்சர் லைட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல போனோம்னா மீட்டர் பாக்ஸு, அது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3,500 to 4,000 வந்து ஆச்சுன்னு சொன்னார். அதுக்கு ப்ரோ டேப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ் வந்து செலவாச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து மீட்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து வாங்கினதா சொன்னார். கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதா சொன்னார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்க வந்து இந்த டியூபும் போட்டிருக்காரு, அந்த ஃப்ளாரசன்ட் எல்லோ கலர் டியூபும் போட்டிருக்காரு. அது 40 ருபீஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்க்கை வந்து ஃபுல்லாக செட்டாகவே மாற்றிருக்காரு. மற்றபடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த பைக்கோட பெயிண்டிங் காஸ்ட் மட்டுமே 3,500 வந்திருக்கு. மற்றபடி மெக்கானிக் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன A to Z எல்லா பொருளும் வாங்கி மாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரவுண்டாக 15,000 to 20,000 செலவானதாக சொன்னார். இந்த பைக்கை பற்றி இவர் சொன்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் சொன்னார். இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இது சொல்லிட்டேன். அவர் வந்து கிட்டத்தட்ட 1 minute 27 seconds தான் வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ மோஷனில் காமிச்சு வீடியோ பேசி போட்டால் தான் ஓரளவுக்கு லென்த்தாவது கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல முடியுங்கிறக்கா நான் அந்தளவுக்கு இழுத்தேன். நான் அது ஸ்லோவாக காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பீட்டு வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இந்த பைக்கோட பீட்டை தெளிவாக பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த பைக்கு கிராஸ் பண்ணும்பொழுது இந்த பைக்கோட பீட்டு எப்படி கேட்குங்கிறதும் இதில் வந்து வீடியோவில் இருக்கும். போயிட்டு திருப்பியும் வருவார். அந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதை ஃபஸ்ட்
உட்காரு 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 போட்டு ரொம்ப ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அவர் எடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்துட்டாரு. 8,000க்கோ 10,000க்கோ எடுத்திருக்காரு. எடுத்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேங்கையும் சீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு தெரிஞ்சவர் மூலமாக வாங்கியிருக்காரு. அது எவ்வளோங்கிறது எனக்கு தெரியல, அவர் சொல்லலை. நண்பா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளோங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி போட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு டோர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு டோர் இருந்தாலும் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காரு. வெல்டிங் ஒர்க்கே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிட்ட வந்து செலவழிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்ஜின்லேயும் ஒரு சில ஒர்க் வந்து இருந்திருக்கு, அந்த ஒர்க்கையும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மீட்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னையமாலேயே கோயம்புத்தூரில் வாங்கியிருக்காரு. 1000 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாரு. சைலன்சர் வந்து கட் பண்ணி போடுறது, அந்த மாதிரி வெல்டிங் வைக்கிறது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 4000 ருபீஸ் வந்து செலவழிச்சிட்டாரு. இது மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக செலவழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கப்ஸரும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா வேலைகள் வந்து அந்த வண்டியில் இருந்திருக்கு. அந்த வண்டியில் வேலை பார்க்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 14,000 கிட்ட வந்து செலவாயிருக்கு. மற்றபடி இந்த மாடிஃபிகேஷன் பார்ட்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to 6,000 செலவாயிருக்கு. டோட்டலாக 20,000 செலவாயிருக்கு. இதில் எதனா தப்பாக நான் சொல்லியிருந்தேன்னா நண்பா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா அது வந்து சரியாயிக்கிறோம். ஓகேவா நண்பா, இதுதான் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இந்த பைக்கோட அட்வான்டேஜஸ்ன்னு அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சான். லாங் ரைடு போகிறதுக்கும் வேறு லெவலாக வந்து சூட்டபுளாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக தோரணையாக இருந்துச்சு. பிக்கப் வேறு லெவலாக இருந்துச்சு. மைலேஜ் வந்து 45 to 50 வந்து மைலேஜ் தரதா சொன்னார். மைலேஜ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது இந்த பைக் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பைக்கு எதுக்கு சேல் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட. ஏன் ப்ரோ சேல் பண்ணுறீங்க, ஒரு நல்ல பைக்குன்னும் போது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நண்பா, ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த பைக்கை சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சேல் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கனாலும் பண்ணலனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து தெரியலைன்னா நான் தப்பாக சொன்ன மாதிரி ஆயிரும். இல்லைனா அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியே ஆகணும். நான் வந்து 2 ஸ்ட்ரோக் கண்டென்ட் போடுறேன். அந்த 2 ஸ்ட்ரோக் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 to 1800 வரைக்கும் கூட ஒரு 1 வீக்கில் எல்லோரும் பார்த்துடுறீங்க. ஆனால் நான் விளாகுன்னு ஒன்று பண்ணும்பொழுது மட்டும் எதுக்காக நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரிலன்பா. நோட்டிஃபிகேஷன் வரலையா, அப்படி இல்லைனா அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்றது எனக்கு டீட்டெயில்ஸாக எனக்கு தெரியவே இல்லை. நான் கோப்ரோ வாங்கினதே, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே விளாக் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு பைக் ரைடு போகிறதும் பிடிக்கும். அந்த பைக் ரைடில் வந்து மோட்டோ விளாக் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். பட் நம்ம கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்காக போயிடுச்சு. பட் விளாகும் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. நான் வந்து நிறைய இடங்களுக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் விளாக் ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் நீ இன்னும் விளாக் பெரிய விளாக்லாம் ஏன் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கஷ்டப்பட்டு நான் எனக்குள்ளே இருக்க கொடைக்கானலுக்கு போயிட்டு ஒரு 2000 to 3000 வரைக்கும் செலவழிச்சிட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டேன், கஷ்டப்பட்டு போட்டேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதில் எதெல்லாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பச்சை பச்சையாக கொடுத்துட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக தரமாக பக்காவாக வீடியோ எடுத்து கண்டென்ட் இருக்கிற வீடியோவாக தான் நான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை நான் சொல்ல முடியுமோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் போனது வந்து பார்த்திங்கன்னா கூக்காலுக்கு போனேன். அது போகிற வழியில் என்னென்னலாம் ஆபத்து இருக்குது, நீங்கள் எப்படிலாம் அதாவது சேஃப்டி மெஷர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லி அந்த வீடியோ நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோவுக்கு நான் நேற்று போட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 70 பேர் தான் பார்த்துருக்கீங்க. 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. பட் எதனால் வந்து இந்த விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரில. இல்லைனா யூடியூப் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதா என்னங்கிறது தெரில. நோட்டிஃபிகேஷன் வருதாங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது சுத்தமாக. ஏமேலேயும் தப்பு இருக்குது. நான் வந்து ஃப்ளோவாக வீடியோ போட்டுகிட்டே இருந்திருக்கணும். போடாமல் விட்டதுக்கு வந்து ஒரு சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விளாகும் பண்ணுவேன், இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் கண்டென்ட்டும் பண்ணுவேன். அந்த 2 கண்டென்ட்டும் வந்து மாற்றி பண்ணுவேன். நான் வேறு எதுவும் புதுசாக பண்ணணும்னு ஐடியா நிறையா இருக்குது. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டல்னு சொல்லி தனியாக ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். போய் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்த்தான கண்டென்ட் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னோடய விலாகை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். 2 ஸ்ட்ரோக் கண்டென்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய விலாகையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட்னால தான் எல்லாமே என்னால் செய்ய முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை. இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கொடைக்கானல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கு ஐகால்லையும் கொடுத்துருப்பேன். போய் தயவு செஞ்சு செக் பண்ணி என்னோடய விலாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய புது சேனலான எக்ஸ்பெரிமெண்டல் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. ஓகே நண்பா, நெக்ஸ்ட்டு ஒரு தரமான கண்டென்ட் மூலமாக தரமான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.